வாழ்க்கை சிறக்க மகிழ்ச்சி வேண்டும், பட்டிமன்றம் சிறக்க நடுவர் ராகவேந்தரின் தமிழ் எழுச்சி வேண்டும். ஆஹா, பேசுனியாடா நீ. மற்றும் ரசிகர்களின் கரவொலியும் வேண்டும். ஆஹா. சின்ன திரைகளில் வண்ண கோலங்கள் படைத்துக் கொண்டிருக்கும் ராஜ் டிவிக்கும் ராஜ் டிவி நேயர்களுக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாங்கள்லாம் எவ்வளவு கம்பீரமாக கொண்டிருக்கிறோம் பாருங்க நடுவர் அவர்களே. உங்க மீசையை பார்த்தாலே தெரியும். அதான் அந்த 3 பேருமே திருவிழாவில் கம்மலை துளசிங்களாட்டவே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் பார்த்திபன்லாம் திரு 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 திருன்னே உட்காந்துருக்கேன். இவங்க எப்படி குடும்பத்தை கலகலப்பாக வச்சிருப்பாங்க? அவங்க பார்த்தா கம்மலை தவற விடுறவங்க மாதிரியா இருக்கு. தவற விடுற கம்மலையெல்லாம் அள்ளி போடுறவங்க மாதிரி இல்ல. ஆண்கள் தான் கலகலப்பு, ஆண்கள் தான் சுறுசுறுப்பு, ஆண்கள் தான் மிக சிறப்பு என்று பேச. ஒரு தகப்பனா, ஒரு கணவனா, சகோதரனா, தோழனா குடும்பத்தை கலகலப்பாக்குவதே அவதாரம் எடுத்தவன் நான் தான். நடுவர் அவர்களே, குடும்பம் கலகலப்பா இருக்கணும்னா முதல்ல என்ன வேணும்? நல்ல மனசு வேணும், கூட்டு குடும்பம் வேணும். அந்த கூட்டு குடும்பம் இல்லாம போனதுக்கு இப்ப யார் காரணம்? அத சொல்லுங்க. ஏமா தனி கொடுத்தனும் உங்களத்த. குடும்பத்தில் ஒரு பாட்டி இருந்தால் 100 வைத்தியர்கள் இருப்பதற்கு சமம். குடும்பத்தில் ஒரு தாத்தா இருந்தால் 3 தலைமுறை அனுபவத்தை சுமந்திருப்பார். குடும்பத்தில் எந்த விதமான கஷ்டம் வராமல் பார்த்துக்கிறது தாத்தா தான். அந்த பேர குழந்தைகளோட தாத்தா விளையாடும் போது பார்த்தீங்கன்னா, பேர குழந்தை துப்பாக்கி எடுக்கிறதுக்கு முன்னாலேயே சுடுறதுக்கு முன்னாலேயே கீழே விழுந்து கிடப்பார். குழந்தை பையில அப்படி துப்பாக்கி எடுத்து தாத்தாவை நீட்டி அவன் சுடுறதுக்கு முன்னாடியே தன் பேரன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தோத்து போகிற தாத்தாக்களால தாங்க மகிழ்ச்சிங்கிற. ஏன்னா அவரும் ஒரு தாத்தா இல்லையா? பேத்திகள் கிடைத்த தாத்தாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் நிலவு வானத்தில் இல்லை என்று. ஆஹா, நான் முத்துக்குமார் ரேஞ்சுக்கு உயர்ந்துட்டேன்னு. தந்தையும் அப்படித்தாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க? குழந்தை இடுப்பில் இருக்கி அத்தை, மாமா, பெரியப்பான்னு சுட்டி காமிப்பாங்க. ஆனால் தந்தை மட்டும்தான் தன் தோளுக்கும் தூக்கி தன் தலைக்கு மேலையும் தூக்கி தான் பார்க்காத உலகத்தை எல்லாம் அந்த குடும்பத்துக்கு காட்டுவார். அப்பாவை பற்றி சொல்கிறாருலங்க, நம்ம தோல் மேலே உட்கார்ந்து சாமியை பார்ப்போம். ஆனால் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியும் ஒரு சாமி மேலே உட்கார்ந்து தான் இன்னொரு சாமியை பார்த்துருக்கோங்கிற உண்மை. ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இப்போ என் நண்பர் வந்துங்க, அவர் பையனுக்கு பொண்ணு பார்த்தாரு. பொண்ணு போடுற கண்டிஷனை பார்த்தாலே வருங்காலத்தில் கல்யாணமே நடக்காதாட்டு. ஆத்தாடி, என்ன இப்படி சொல்லிட்டிய? எனக்கு இன்னும் ஒரு தடவை கூட கல்யாணம் ஆகலையே. பொண்ணை விட கலராக இருக்கும் மாமா. அது எங்க இங்கே இருக்கு? படிப்பு நிறையா இருக்கணும், சம்பளம் நிறையா இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், சொகுசா போறக்கு கார் இருக்கணும், கூட்டு குடும்பமாகவும் இருக்கக்கூடாது, மாப்பிள்ளையும் தனியாளாக இருக்கணும், முக்கியமாக நாத்தனார் இருக்கக்கூடாது. வேணா, நான் காசிக்கே போகிறேன். ஆண்கள் எல்லாம் நாங்கள் அப்படி இருக்கிறோமா? கோயில் இல்லாத வீட்டில் குடியிருக்க வேண்டாம், கொல்தியா இல்லாத வீட்டில் பொண்ணெடுக்க வேண்டான்னு இருக்கிறோம். எவ்வளவு நல்ல மனசு தெரியுமாங்க எங்களுக்கு. 2 பெண்களை பெற்று அந்த அப்பா கஷ்டப்படுவாருன்னு சொல்லி கொழுந்தியா இருக்கிற வீடா பார்த்து நாங்க பொண்ணெடுக்கிறோமே. எங்களை மாதிரி நல்ல மனசு உங்களுக்கு இருக்கா? கேட்டுக்கங்கக்கா. ஆனா எதிர்த்தாப்புலயே உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளவு தைரியமா பேசுறீங்கன்னா உங்களால மட்டும்தான் முடியும். தன் மனைவியினுடைய குடும்பத்தையும் தன் குடும்பமாக பாவித்து அதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க. அந்த பெண்களுக்கும் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பவன் தான் ஆண்மகன். ஆஹா. நடுவர் அவர்களே, ஆண்கள் டெய்லி என்ன பாடுபடுறாங்க தெரியுங்களா? காலையில் எந்திரிச்சோன பாலை வாங்கி, அதுக்கப்புறம் பேப்பரை வாங்கி, நடக்கும்போது மூச்சை வாங்கி, ஆஃபீஸ் போய் மேனேஜர்கிட்ட திட்ட வாங்கி, மாத கடைசியில் சம்பளத்தை வாங்கி, பொங்கல் தீபாவளிக்கு புடவை வாங்கி, கடைசியாக கையில் வாங்கின பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை அப்படின்னு புலம்பி, அதுக்கப்புறம் பர்சனல் லோனை வாங்கி, காரை வாங்கி, டிவி வாங்கி கொடுத்தா சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது அந்த டிவி பார்த்துட்டு அழுதுட்டு கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? டிவி பார்த்து அழுகிறத என்னைக்குத்தான் நிறுத்த போறிய? அதெல்லாம் பிரச்சனை இல்லை நடுவர் அவர்களே. இந்த தீபாவளிக்கு ஏதாவது விசேஷத்துக்குன்னு ஜாக்கெட் தப்பாங்க பாருங்க, அதுக்கு நாங்கள் பர்சனலாக லோன் வாங்கி தான் கட்டி ஆகணும். பணம் அவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்லைங்க, உலகத்தில் இருக்கிற எந்த ஆர்கிடெக்ட் வந்து டிசைன் போட்டு கொடுத்தாலும் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. அதை சொல்லுங்க.
ஜாக்கெட்டை வாங்கிட்டு வந்தோன்னே டெய்லர் திட்டுவாங்க, வேற ஒரு திட்டு நம்ம காதை பொத்திட்டு கொண்டு போகணும். நடுவர் அவர்களே, சமுதாயமே என்ன பண்ணுது? பெண்களை கட்டி ஆண்கள் வீட்டுக்கு தான் அனுப்புது. எந்த ஆண்களையும் கட்டி பெண்கள் வீட்டுக்கு அனுப்புறதில்ல. இதுலேருந்தே தெரியலையா, ஆண்கள் தான் பெண்களை வந்து மகிழ்ச்சியாக கலகலப்பாக வச்சுக்குவான்னு. ஒரு பெண் தைரியமாக இருந்தால் அவள் அப்பா காரணம், ஒரு பெண் பாசமாக இருந்தால் அவள் அம்மா காரணம், ஒரு பெண் வாழ்க்கை முழுவதும் கலகலப்பாக மகிழ்ச்சியாக இருந்தால் அவள் கணவன் தான் காரணம். ஆஹா ஆஹா. ஒரு துயரமான விஷயத்தையுமே ஆண் வந்து மகிழ்ச்சியான விஷயமா மாற்றுவானுங்க. என்எஸ்கே வாழ்வில் இப்படி தான். என்எஸ்கே கிருஷ்ணன் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கார் வந்து ஏலத்துக்கு வந்துருச்சு. எல்லாருமே ரொம்ப வருத்தமாக இருக்கிறாங்க, அவர் மனைவி மதுரம் வருத்தமாக இருக்காங்க. ஆனால் என்எஸ்கே மட்டும் நல்லா மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கார். மதுரம் வந்து கேட்குறாங்க, என்ன இவ்வளவு துயரமாக இருக்குது, நம்ம கார் ஏலத்துக்கு போகும்போது நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்டி எத்தனை ட்ரிப்பு நீ இந்த காரை பார்த்து சொல்லியிருப்பேன், இந்த ஓட்டக்காரை யாரும் வாங்க மாட்டாங்க, பேரிச்சம்பளம் கூட 4 கிடைக்காதுன்னு நீ சொன்னையே, இப்போ இந்த காரை வாங்குறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு. அந்த சூழ்நிலையும் கலகலப்பாக உருவாக்குவது ஆண்கள் தான். அழகு அழகு அழகு. பழமொழி என்ன சொல்லுதுங்க? ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை. சினிமா படம் என்ன சொல்லுது? கணவனை கண்கண்ட தெய்வம், மணாளனே மங்கையின் பாக்கியம். பெண்களுக்கு என்ன சொல்லுது? 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி. 1000 தலை வாங்கியிருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகினி. ஆமா ஆமா, நல்ல அது மாதிரி தான் இன்னைக்கு பேண்ட் போட்டு திரியிறாங்க. ஜெகன் மோகினி படம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே வெள்ளை கலர்ல பேய் வந்து ஒரு பேண்ட் போட்டுக்கிட்டு அடுப்புக்குள்ள காலை விட்டுக்கிட்டு பார்த்தோம்ல. இன்னைக்கு அதே பேண்ட் தான் இந்த பிள்ளைய போட்டு தெரியுதுங்க. அதுக்கு பேர் என்ன? சக்கின்ஸா லெக்கின்ஸா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே லெக்கின்ஸ் போட்டு தெரிகிறது பேய்க தான், அதுவும் பெண் பேய் தான். நடுவர் அவர்களே, நாங்கள் வந்து என்ன சண்டை போட்டாலே பொண்டாட்டியா ஒரே வார்த்தையில் சமாதானப்படுத்திடுவோம். ஓ, அந்த தத்துவத்தை அந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிறக்காக இங்கே இருக்கிற ஆண்கள் அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. சொல்லுங்கண்ணே. ஒன்றுமில்லை நடுவர் அவர்களே, நீ அழகா இருக்கிறீன்னு நீ என்ன பேசினாலும் நான் கேட்டுக்கணுமா அப்படின்னா போதும், அவ்வளோதான், முடிஞ்சுது. ஆண் வந்து கண் கலங்கி எப்பவுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு தடவையும் கூட ஆண் அழுதா கண்ணீர் வராது. ஆனால் ஒரே ஒரு இடம் தான் ஆண் அழுகிற இடம். அந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் ஆண் அழுவான். எந்த இடம் தெரியுங்களா? தான் பெற்ற மகளை அடுத்தவருக்கு கரம் பிடித்து கொடுக்கும் போது மட்டுமே. மூங்கில் விட்டு சென்ற பின்னே அந்த பாட்டோடு மூங்கிலுக்கு உறவு என்ன, பெற்ற மகள் பிரிகின்றால் அந்த பெண்ணோடு தந்தைக்குள்ள உரிமை என்ன அப்படின்னு அந்த நேரத்தில் மட்டும்தான் ஆண்கள் கலங்கி நிற்கிறாங்க. நன்றி நடுவர் அவர்களே.